அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் வழக்கறிஞராக பணியாற்றிய காலகட்டம். பலர் வழக்குகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு போகாமல் தாமே இருதரப்பையும் பேசி தீர்த்து வைக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அவ்வளவு சீக்கிரமாக வழக்கு தன்னிடம் வந்தால் நீதிமன்றத்திற்கு போக மாட்டார். அவரே பேசி தீர்த்து வைத்து விடுவார். ஒருவர் அப்ரஹாம் லிங்கன் அவர்களிடம் ஒரு வழக்கை கொண்டு வருகிறார். என்னிடம் ஒரு வழக்கறிஞர் $10 கடன் வாங்கி அதை தராமல் இழுத்தடிக்கிறார். அவர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று அவர் வருகிறார். அதற்கு $20 செலவாகும் என்று லிங்கன் அவர்கள் சொல்ல செல்வந்தரும் சம்மதித்து விட்டார். வழக்கறிஞர் $10 கடன் வாங்கினார். அவர் அதை கொடுக்கவில்லை, இழுத்தடிக்கிறார். அதை நீங்கள் வாங்கி தர வேண்டும். இது வழக்கு. அந்த வழக்குக்கு அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் கேட்ட தொகை $20. செல்வந்தரிடம் கடன் வாங்கிய வழக்கறிஞரிடம் $10 கொடுத்தார் லிங்கன் அவர்கள். எந்த செல்வந்தரிடம் கடன் வாங்கினாரோ அந்த வழக்கறிஞரிடம் அதே செல்வந்தரிடம் வழக்காடுவதற்காக $20 வாங்கி கொண்டு அதுல $10 அவரிடம் கொண்டு போய் கொடுத்து விட்டார். அவர் அதை செல்வந்தரிடம் கொடுத்து அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்ல அவரும் அதை கொடுக்கவே மனம் மாறிய செல்வந்தர் வழக்கு தொடராமல் விட்டுவிட்டார். மீதி இருந்த $10 அந்த செல்வந்தரிடமே கொடுத்து என்ன நடந்தது என்பதை அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதுபோல் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் இங்கு வர வேண்டாம். மனித நேயத்தோடு நடந்தாலே போதும், பிரச்சனை சரியாகிவிடும் என்று புத்திமதியும் சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார். நாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் பெரிதாக கொண்டு அதற்கு பெரிதாக ஒரு பெரிய தொகையையும் செலவு செய்து கொண்டு இறுதியில என்ன காண்கிறோம்? ஒன்றும் கிடையாது, மன அழுத்தம் தான் காண்கிறோம். இதெல்லாம் சாதாரண பிரச்சனை. இதையெல்லாம் நினைத்தால் நாமே தீர்த்து கொள்ள முடியும். அப்படி நாமே தீர்த்து கொள்ளக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் சிந்திக்காமல் சட்டென நீதிமன்றங்களை நாடுவது அல்லது நாமே நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமாக நடந்து கொள்வது என்பது நிறைய இருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் மனித நேய குறைபாடு. மனித நேயம் எப்போதெல்லாம் காயப்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்த வாழ்க்கை வலிக்கிறது. மனித நேயம் எப்போதெல்லாம் மருந்தாகிறதோ அப்போதெல்லாம் இந்த வாழ்க்கை இனிக்கிறது.